ஹாய் கைஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களோட குலதெய்வமான வேலூரில் இருக்கக்கூடிய விரிஞ்சிபுரம் கோவில். ஸோ இன்றைக்கி வந்து 15th வெட்டிங் ஆனிவர்சரி vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போனது அப்படின்ட்டு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே மார்னிங் வந்து எழுந்துச்சு, இயர்லி மார்னிங் 4 o'clockலாம் எழுந்துச்சு நாங்கள் வந்து கடகடன்னு எல்லோரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எல்லோரும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து மாப் போட்டு பூஜை ரூமுக்கு பூஜை எல்லாம் பண்ணி ஃபஸ்ட் கடவுள் கையில் நாங்கள் வந்து எங்களோட வருஷம் 16வது வருஷ தொடக்கத்தை வந்து கடவுள் கையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்றைய டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து மார்னிங்கே எழுந்துச்சு இங்கேருந்து திருவள்ளூர்லேருந்து ஆல்ரெடி வந்து 5 o'clockலாம் ரொம்ப ஷார்ப்பாக கிளம்பணும் அப்படிங்கிறது பிளானாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா கார் எடுக்கிறப்ப எலுமிச்சை பழம்லாம் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப இருட்டாக இருந்ததுனால நான் உங்களுக்கு விளாக் எடுக்க முடியல. கொஞ்சம் காஞ்சிபுரம் நியர்பை கிட்ட வந்த பிறகு நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஹாய் கைஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து போகிறோம். ஹாய் சொல்லுங்க மாமா. ஹாய் சிவன்யா, ஹாய் சொல்லு. வருது சிவன்யாக்கு. பின்னாடி காவியா, காவியா ஹாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க ஹாய் சொல்லு. எங்க குளூர்ல வண்டி ஓட்ட முடியலையா? பார்த்தீங்கன்னா காலையில் மார்கழி மாதம் போன பிறகுமே கூட இந்த மந்த் வந்து கொஞ்சம் பனி அதிகமாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து காஞ்சிபுரம் நியர்பை போயாச்சு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சுட்டு நம்ம அபிஷேகம் வந்து கோயிலில் விரிஞ்சிபுரம் கோவிலில் வந்து அபிஷேகம் வந்து 11 o'clock வந்து ஷார்ப்பாக அங்கே வர சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து 10:30க்குள்ளார எல்லா வேலையுமே முடிக்கணும். போயிட்டு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்லாம் பண்ணிட்டு சாமிக்கு வந்து கோயிலுக்குள்ளார வந்து என்ட்ரி ஆகி ஆகணும். ஸோ அதனால நாங்கள் இங்கேருந்து அம்மா வந்து டிஃபன் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுறேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க லைட்டாக சன் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி ஆனவுடனே பூக்கடை சத்திரத்தில் போயிட்டு தேவையான பூலாம் வாங்கியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது மார்னிங்கு. ஸோ தலைக்கு வச்சுக்கிறதுக்கு சாமிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை தங்கச்சி எல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காரில் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பூ கட்டுறது எவ்வளோ டஃப்பான வேலைன்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி தாம்பாள தட்டு வச்சுட்டு நம்ம அதில் பூவை போட்டுட்டு நம்ம கட்டுறப்ப நமக்கு வந்து அலுப்பே தெரியாது, கஷ்டமாக தெரியாது. பாருங்க எவ்வளோ சூப்பராக ஈஸியாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம டேஷ்போர்ட் மேலே அந்த தாம்பாளத்தட்டை வச்சுட்டு நம்ம இப்படி வச்சு பூ கட்டுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் கீழே உட்காந்து நம்ம பூ கட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. அம்மா வந்து சூடாக ஃப்ளாஸ்கில் காஃபி டீ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு இடமா காரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு. பார்த்தீங்கன்னா 1 by 1 நாங்கள் டிஃபனுமே வந்து வீட்டில் சாப்பிடல, பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து 1 by 1 டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கோபுரம் தெரியுதா? ஸோ நாங்கள் வந்து அங்கே வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் யாரெல்லாம் போகிறோன்னா நான் எங்க ஹாய் சொல்ல, அதுக்கப்புறமா ஹாய் சொல்ல, அப்புறம் மாமி மாமா ஹாய் சொல்லுங்க. அங்கேருந்து சவுண்டா ஹாய். ஸோ நாங்கள் எல்லாம் வந்து ரொம்ப இயர்லி மார்னிங் வந்து ஏஞ்சி கிளம்பி எல்லோரும் வந்து கோயில்கிட்ட வந்து வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அப்போ போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வ்ளாக் எடுக்கலான்னு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. கோயில் ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இதுதான் ஆல்ரெடி அங்கே வந்து பஸ் ஸ்டாப்பு. இங்கே தான் வந்து பஸ் நிறுத்திடுவாங்க. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. பாருங்கள் இப்படி போயிட்டு ஒரு ரைட் கட் பண்ண உடனே கோயிலோடைய அந்த ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கோயிலோடைய திருத்தேர் வந்து அங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த திருத்தேர்
போயிட்டு ரைட் சைடில் வந்து ஒரு டேங்க் வரும். அந்த பக்கமாக திரும்பினீங்கன்னா உங்களுக்கு கோயில் கோபுரம் எவ்வளோ அழகாக தெரியுது இல்லையா? ஸோ கோபுர தரிசனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கிறப்ப இந்த கோபுரம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோவிலில் நிறைய ஃபேமஸான விஷயங்கள், நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கூட உண்டு. எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல காரை வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து இறங்கி எல்லாத்தையும் கோயிலுக்குள்ளார கொண்டு போயிடலாம். வேலூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த திருவிரிஞ்சிபுரம் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. மார்கபந்தீஸ்வரர் கோயில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோயில் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். திருவாரூர் தேரழகு, திருவிரிஞ்சி மதில் அழகுன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோவிலுடைய சிற்பங்கள் ஆகட்டும், இந்த கோவிலுடைய அழகாகட்டும் அவ்வளோ தனித்துவமான ரொம்ப அழகான தோற்றத்தில் இந்த கோவில் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா காவி அவங்க பெரியப்பா பெரியம்மா அவங்க அண்ணாங்க எல்லாம் வந்துட்டாங்க. திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்டாக இருந்தது. ஆல்ரெடி நாங்கள் வந்து கோயிலுக்கு வர்றதுக்கு 1 hour பிஃபோரே வந்து அவங்க எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ வந்து 2 பொங்கல் வைக்க போகிறேன். ஒன்று வந்து வெண்பொங்கல், இன்னொன்று வந்து சக்கரை பொங்கல். வெண்பொங்கல் வந்து சிவனுக்கும், சக்கரை பொங்கல் வந்து அம்மனுக்கும் சொல்லிட்டு வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி உட்காந்து நம்ம டிஃபன் சாப்பிட்றப்ப அது ரொம்ப அழகாக இருக்கும். கோயிலில் தான் நாங்கள் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அம்மா வந்து 2-3 ஹாட் பேட் ஃபுல்லாக பொங்கல் வந்து பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. பொங்கல் சாம்பார். ஸோ வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு ஹாட் பேட் வந்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்குமே வந்து பொங்கல் சாம்பார் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் உட்காந்து டைனிங் டேபிளில் எல்லாரும் பிடிச்சத சாப்பாடு சாப்பிட்டாலுமே கூட இந்த மாதிரி காற்றோட்டமாக இந்த மாதிரி ஓப்பனிங் பிளேஸில் ஃபேமிலியாக ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு இந்த மாதிரி டிஃபன் சாப்பிட சொல்ல சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க. எங்கள் புசுமாட்டம் காவியாவட்டம் நல்லா சூப்பராக சாப்பிட்டுதாங்க. பொங்கல் வந்து சூடாக இருந்ததுனால இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் பாருங்களேன், கடகடன்னு பொங்கி சூப்பராக வருது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேஸில் பண்ணிருந்தா கூட இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ குயிக்காக ஆகியிருக்குமா தெரியாது. அம்மா பார்த்தீங்கன்னா நானே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அம்மா தான் வந்து எல்லாமே பண்ணாங்க. நான் வந்து நெய் எல்லாமே வந்து வீட்லேயே வந்து முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் எசன்ஸு எல்லாமே வந்து வீட்லேயே வந்து காய்ச்சி ஒரு பாக்ஸில் வந்து கொண்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுற வேண்டியது தான். பார்த்திங்கன்னா எல்லாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே பொங்கல் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போக வேண்டியது தான். இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸுமே உண்டு இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு. ஓன் வெஹிக்கிளில் வரீங்கன்னா கூகுள் மேப் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி வரலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் உண்டு. பார்த்திங்கன்னா 110 அடி ஹைட்டு கொண்ட 110 அடி உயரம் கொண்ட இந்த கோயில் ராஜகோபுரம் கிழக்க நோக்கி தான் இருக்குங்க. பார்க்க சொல்ல உள்ள என்ட்ரி ஆக சொல்லவே அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் கொடுக்கும். பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் வியூ வந்து அவ்வளோ அழகாக அமைச்சிருப்பாங்க. இந்த கோவிலுடைய மதில் சுவர்கள் பார்த்தீங்கன்னா 42 அடி ஹைட் இருக்கக்கூடிய ஹைட்டில் வந்து இந்த கோயிலுடைய சுவர்கள் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா சொன்னாங்க 15 வருஷ கல்யாண நாளுக்கு வந்து ஒரு 9 பேருக்கோ எதை முடிஞ்சது ஒரு 11 பேருக்கோ 9 பேருக்கோ ஏதோ வந்து முன்னால் முடிஞ்சது ப்ளவுஸ் பீட்டை வாங்கிட்டு தாம்பூலம் வச்சு ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் வந்து தாம்பூலம் மஞ்சள் குங்குமம் கொடுமா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து சில்க் காட்டனில் வந்து ப்ளவுஸ் வந்து வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து ஒன்றா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சு நாங்கள் வந்து கொடுக்கலாம் டிசைட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமிக்கு தான் கொடுத்துட்டு மாமிக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டு அம்மாக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அது ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்ப அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமாவும் அக்காவும் வந்திருந்தாங்க, அவங்களுக்குமே கொடுத்துட்டு அவங்ககிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ எல்லாமே
எல்லாமே முடிஞ்ச பிறகு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து அந்த ப்ளவுஸ் பீட்டு எல்லாருக்கும் அங்கே வந்திருந்த சுமங்கலிங்களுக்கு அத்தனை பேருக்கும் நாங்கள் கொடுத்துட்டு நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸு ஷார்ட்ஸு ரீல்ஸு எல்லாத்தையும் எடுத்துட்டு பிளாக் எடுத்துட்டு நாங்கள் வந்து மாவிளக்கு ரெண்டு பொங்கல் வச்சோம் இல்லையா, 2 மாவிளக்கு. ஸோ வந்து மாவிளக்கு எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கொடி கம்பத்துல இருந்து நாங்க வந்து எப்பயுமே சிவனுக்கு மாவிளக்கு ஏத்திட்டு அங்க வந்து விளக்கு வந்து ஏற்றிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா காவியா ஒரு விளக்கு, சிவன்யா, நான், அப்புறம் அக்கா எல்லாம் அங்கே வந்து எண்ணெய்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு மாவிளக்குமே அங்கேருந்து ஏற்றிட்டு அதுக்குள்ளே உள்ளார வந்து சாமி வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஐயர் வந்து அன்னைக்கு வந்து கோயிலில் வந்து ஹாலிடேஸ்ன்றதுனால 4 பேர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. எங்களோட சேர்த்து 4 பேர் அபிஷேகத்துக்கு. ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. உள்ள கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. நாங்கள் போன பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ரொம்ப அழகாக அந்த சாமியோட சிலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். சிவலிங்கம் அந்த கோயிலில் வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். அந்த சிவலிங்கம் ஒரு பக்கமாக கிராஸாக இருக்கும். இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்ப உங்களுக்கு கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். நான் எல்லா விஷயமே அதில் சொல்லியிருப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரி. வேணுன்றவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க லிங்க்கு. இந்த கோயிலோடைய ஸ்தல மரம் பார்த்தீங்கன்னா பனை மரம். பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சாரீ தான் வந்து எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்த சாரீ அவுட்ஃபிட் கூட காட்ட டைம் இல்லை. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரெட் தீமில் வந்து எல்லாரும் ரெடி ஆயிருந்தோம். நான், காவியா, அவர் எல்லாம். புசுமாக்கும் ரெட்டு தான் எடுத்திருந்தேன். பட் ஆனால் அவள் வந்து எனக்கு சாரீ கட்டணும்னு ஆசையாக இருக்குது மம்மின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வந்து அவங்க தாத்தா பொங்கலுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த சாரீ வந்து கட்டிட்டா. அது அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஸ்டைலிஷாகவும் இருந்தது. அதே சமயம் புசுமாக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நானும் கொடுங்க மம்மி நானும் விளக்கேற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் விளக்கேற்றுனாங்க. பாருங்கள், மார்கபந்தீஸ்வரர் கோயிலுக்கு போனால் நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீரும். நம்மளோட கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ந்துடும். ரொம்ப சூப்பரான ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், சக்தி வாய்ந்த சிவன். ஸோ அந்த கோயிலில் போயிட்டு குழந்தை வரம் கேட்குறவங்க, குழந்தை இல்லாதவங்க, குழந்தை வரம் கேட்குறவங்க, நாங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் அது எல்லாமே நீங்கிடும் இந்த கோயிலுக்கு. நாங்கள் வந்து அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப மன நிறைவோட ரொம்ப திருப்தியாக வந்து வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து 4 அபிஷேகத்தாரருக்கும் வந்து வச்சு அவங்க சங்கல்பம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து அம்மனுக்கு போயிட்டு பொங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அக்கா ஒரு பொங்கல் அவர் ஒரு பொங்கல் எடுத்துட்டாங்க. மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து அம்மனுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அங்கே ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சங்கல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டு எல்லாருமே க்ரௌடெல்லாம் போயிடும். அதுக்குள்ளார வந்து அக்கா வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து அவங்க ஹேண்ட்பேக்லேயே வச்சுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. அந்த அவ்வளோ பெரிய கிஃப்ட்டு ஹேண்ட்பேக்கில் எப்படி தான் வச்சுருந்தாங்க தெரியாது. ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கிளம்புறப்ப வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. என்ன இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி எப்பயுமே ஒரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்ன இருக்குன்றத பார்க்கறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்க மாதிரியான ஒரு கான்செப்டில் ஒரு கிஃப்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. லேமினேஷன் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ உள்ளே வச்சுக்கிற மாதிரி. அதை மாமா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து உன்னோட ஃபோட்டோவும் பிரகாஷோட ஃபோட்டோவும் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். குங்குமம் வந்து அங்கே வச்சு விட்டாங்க. ஸோ குங்குமம் வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மா வந்து வெளியே
சேஞ்ச் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் சேஞ்ச் கொடுக்கணுன்னுட்டு ஒரு பர்ஸு ஃபுல்லாக சேஞ்ச் மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு ஹாட் பேட் வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க. பொங்கல் சாம்பார் எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. இது வந்து புளியோதரை, அங்கே கோயிலுமே கூட எங்களுக்கு பிரசாதமாக புளியோதரை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி மேலே போட்ட பஞ்சாமிர்தம் எல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. இது வந்து நாங்கள் பண்ணி கொண்டு வந்தது. நாங்கள் வந்து வீட்டில் அம்மா வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க புளியோதரை சாப்பாடு. அதுக்கப்புறம் பொங்கல் சாம்பார் இதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தருக்கா வந்து கொடுத்தாச்சு. அங்கே இருக்க எப்பயுமே நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு பர்த்டே ஆட்டோ ஏதாச்சும் வந்து கோயிலுக்கெல்லாம் போனாங்கன்னா எங்கள் அப்பாட்டம் எங்கள் அம்மாவட்டம் கை நிறைய சேஞ்ச், அதாவது காயின்ஸ் வந்து கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரணும், சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் போய் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதே தாங்க என் பசங்களும் இப்போ கொடுறவங்க எல்லாம் ரொம்ப திருப்தியாக ரொம்ப சூப்பராக வாங்கி சாப்பிட்டாங்க. எப்பயுமே நம்ம இதை ஏன் நான் போடுறேன் அப்படின்னா, இதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அதாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்றதை விட கொடுத்தாதாங்க அதோட ஹாப்பினஸ் தெரியும். இல்லாமல் ஒருத்தவங்க இருக்கிறப்ப நம்ம கையில் கிடைச்சது நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுத்த பிறகு அதோட நிறைவுன்றது மன நிறைவுன்றது ரொம்ப பல மடங்கு இல்லை பல கோடி மடங்கு சந்தோஷம் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் நாங்கள் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போனோம். அது என்ன பிளேஸு, என்ன இடம், என்ன ஏதுன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் விளாக்லையோ இல்லை அதுக்கு அடுத்த விளாக்லையோ நான் உங்களுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் ஆன் தி வேல காஞ்சிபுரம் வந்து வர்றதுக்கு ஒரு 5 o'clock 5:30க்கு மேலே கூட ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து கணபதி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு போயிட்டு நாங்கள் வந்து கேக் வந்து வாங்கலாம் அப்படின்னு போனோம். பார்த்தீங்கன்னா நிறைய ஐசிங் கேக் தாங்க இருந்துச்சு. ஐசிங் கேக்கு நான் காரை விட்டு இறங்குறப்ப எல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க, ஐசிங் கேக் மட்டும் வாங்கிட்டு வராத நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் யாருக்குமே ஐசிங் கேக் பிடிக்காது, சாப்பிடவும் மாட்டாங்க, அதை விரும்புறதோ இல்லை. ஸோ அதனால இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேக் தான் இருந்துச்சு. ஒன்று சாக்லேட்டு, ஒன்று வந்து பிங்க் ஃப்ளேவரில் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். என்னன்றது தெரிஞ்ச கீழே என்னவா இருக்குன்றது தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து அதை வந்து நேம் எழுதுறதுக்கு கொடுத்துருக்காங்க, நேம் எழுதிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3 கேக் வேணும், 3 கிலோ கேக் வேணும். நீங்கள் போட்டாங்க எங்க வாங்கிக்கோங்க, தூங்கு முடிஞ்சோட வாங்க. ஹாப்பி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா சூப்பராக வந்து இஞ்சி போட்டு டீ வந்து சூடாக போட்டு கொடுத்தாங்க. எல்லாரும் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி டிஃபன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, இட்லி சாம்பார். ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக நம்ம வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து கேக் கட் பண்ணிட்டு எல்லாரும் வந்து ஃப்ரீயாக எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கேக் வெட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா புசுமா பாருங்க, யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் நான் தான் கேக் வெட்டுவேன்ட்டு கூடவே நின்றுட்டு இருக்கு. கேக்கு பக்கத்துலேயே போகவே மாட்டேன்னுது. ஸோ பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுக்கணும், ஷார்ட்ஸ் எடுக்கணும். நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கு. ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்ப பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட பெரியவங்களை வச்சுட்டு ஒரு கேக் கட்டிங் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ்ன்றது அது பல கோடி மடங்கு ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இன்றைக்கி இருந்துச்சு. எங்களுக்கு வந்து 15 வருஷம் கல்யாண நாள், 15வது வருஷம் கல்யாண நாள். அதுவுமா நான் வந்து எல்லாரோடைய ஆசீர்வாதத்தோட ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பார்த்தீங்கன்னா புசுமா பாருங்கள்
ஃபோட்டோ எடுத்தது போதும், வீடியோ எடுத்தது போதும், வெய் மம்மி சீக்கிரம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்குள்ள பண்ணிட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. போதும் வைன்னு சொல்லிட்டு பாரு, டாடி வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அது என்னோட பர்த்டே கேக் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ கேக் எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாக, ரொம்ப குட்டியாக, எல்லாருக்கும் கோல்டுங்க. ஸோ அதனால ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சின்ன சைஸே போதுன்ட்டு ரொம்ப ஸ்மால் சைஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நான் வந்து கேண்டில் ஏற்றுவேன், நீ வந்து கேண்டில் ஏற்றுவேன், அதுவுமே 2 பேருக்கும் ஒரே போட்டி. ஸோ வந்து கேண்டில் எல்லாம் ஏற்றியாச்சு, கேக் வந்து கட் பண்ண போகிறோம். நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நம்ம ஒவ்வொரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் கேக் வெட்டுவோம், கேக் கட் பண்ணுவோம். ஸோ அந்த கேக் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து, எல்லா இயரோட கேக்கையுமே ஒட்டுக்கா சேர்த்து இந்த 15th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம வந்து போடணும், ஒரு ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லா ஃபுட்டேஜுமே இருக்குது, வீடியோஸ் அப்படி ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒன்றா சேர்ந்து கேக் வெட்டினது மேரேஜுக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட்டில் தாங்க. அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ என்கேஜ்மெண்ட்டில் வந்து கேக் கட் பண்ண சொன்னாங்க, கேக் வந்து கட் பண்ணுறப்ப வந்து கேக் ஊட்டி விட சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து பெரிய சைஸாக எடுத்து நான் வந்து வாயில் போட்டு அப்பி விட்டுட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப சூப்பராக, ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் லிங்க், அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா எடுத்து என்னைக்காச்சும் எப்பயாச்சும் ஃப்ரீயாக்கப்ப நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ அதுலேருந்து என்கிட்ட வந்து அவர் ரெக்வஸ்ட்டாக கேட்குற விஷயம் என்னென்னா, சின்னதாக குடுமா, குட்டியாக கட் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி மறக்க முடியாத தருணங்கள் வந்து யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து அது அப்போதுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸை தான் கொடுப்பாங்க வேணும்ட்டே. அதெல்லாம் ஒரு ஜாலியாக, ஒரு ஃபன்னாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காவியா எப்போ கேக் கட் பண்ணாலும் அந்த க்ரீம் எடுத்து ஃபேஸில் பூசி விட்டுடும். ஸோ இப்போ தான் வந்து சொல்லி பாப்பா வேணாம் பாப்பா, அது வந்து ஒரு மாதிரி வழுவழுன்ட்டு இருக்கும், எவ்வளோ சோப் போட்டு எவ்வளோ ஃபேஸ் வாஷ் போட்டு க்ளீன் பண்ணாலுமே கூட போகாது அப்படி சொல்லி. ஸோ அது வந்து கண்டிப்பாக பண்ணோம் காவியா, இப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கு. சொல்லிட்டோம் பண்ணக்கூடாது, நம்ம கிளம்பணும் ஊருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கு. நீ ஊட்டவே வேணாம், உனக்கு நாங்கள் ஊட்டி விட்டுறோம் சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து அவங்களுக்கு கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பா மட்டும் தான் மிஸ்ஸிங்கு, அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க, அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குன்ட்டு. ஸோ வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு அங்கே வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே திட்ட ஒரு 7:30 above ஆயிடுச்சு. ஸோ எல்லா கடை இதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் ஃப்ரீயாக வந்து சுடிலாம் போட்டுட்டு எல்லாரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து ஒரு 8:30 above 7:30க்கு மேலே ஒரு 8 o'clock நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததும் அப்படியே படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குட்டீஸ்ங்களுக்கு மறுநாள் எக்ஸாமு. ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழ் டேட் படி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். நாளைக்கு வந்து இங்கிலீஷ் டேட் படி நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ நான் அந்த வீடியோவுமே அந்த விளாகுமே என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போகணுன்றதை கண்டிப்பாக எடுத்திருக்கேன். அது நெக்ஸ்ட் விளாகில் வரும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.